நான் வந்து 12 வருஷமா கேரம் விளையாடிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து சிஎன்சிசி என்ற கிளப்ல தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். அப்பா வந்து ஆட்டோ தான் ஓட்டுறாரு அப்படின்னீங்க. எப்படி தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலா? கடன் தான் சார் வாங்குவோம் நாங்கள். கடன் தான் ஊருக்கு போகும்போதும் கடன் வாங்கிட்டு தான் நாங்கள் மேட்ச்க்கே போவோம். எனக்கு கொஞ்சம் அந்த பண நெருக்கடிலாம் அப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குடும்பத்தையும் பார்க்கணும், வாடகை வீடு, பசங்களையும் படிக்க வைக்கணும். வீடும் ஓடு வீடு தான், இதே மாதிரி தான் இருக்கும். இதே இதுதான் வந்து பார்த்தாலும் தெரியும். வெயில் நேரத்தில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், மழை நேரத்தில் தண்ணி ஓடும். குழந்தைங்க வந்து கேர்ள் சில்ட்ரன் இதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமா, எதுக்கு தேவையில்லாத வேலை, படிச்சோமா கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசுனாங்க. என்ன மறைமுகமாக திட்டுவாங்க, இவனுக்கு இதெல்லாம் பெனிஃபிட், நான் பசங்களை எப்படி கல்யாணம் பண்ணி தருவான், அதாவது அவங்களுக்கு எப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் தருவான் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வேர்ல்ட் கப் போகிறதுக்கு முன்னாடி 1,50,000 எங்களுக்கு பே பண்ண சொல்லியிருந்தாங்க. எங்ககிட்ட அவ்வளோ கேஷ் எங்களால் ஏற்பாடு பண்ண முடியல. டெப்டி சிஎம் சார் வந்து அழைப்பு வந்துச்சு, இந்த மாதிரி உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணணும்னு சொல்லி போனால் அவங்க வந்து செக்கு 1,50,000 கையிலே கொடுத்துட்டாங்க. 1 மந்த் கூட அவங்களே இப்போ கூப்பிட்டு 1 crore அவங்க கொடுத்துட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி கேஷ் அவார்டு வந்து நாங்கள் இனி வரைக்கும் பார்த்தது இல்லை. எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அவருக்கு டெப்டி சிஎம் சாருக்கு பார்த்தாரு. பசங்களை இதில் சாதிக்க வச்சுட்டா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிரும்னு நம்பினேன். 100% நம்பினேன் சார். 2024 நடந்ததுல 3rd பிளேஸ் இண்டிவிஜுவல்ல. அதுக்கப்புறமா ஃபெடரேஷன் கப்ல வந்து வின்னர் வந்திருந்தேன். 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்ல நான் டீம் சாம்பியன்ஷிப், உமன் சிங்கிள்ஸ் 3த்துலயும் வின்னர். ரசிமா வேர்ல்ட் சாம்பியன்ல வின் பண்ணதுனால நம்ம டெப்டி சிஎம் 1 crore கொடுத்தாங்க. அது மட்டும்தான் தெரியும். ஆனால் அது எப்படி வின் பண்ணாங்க, எவ்வளோ வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க இதை வின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பாட்காஸ்ட்ல அதை பற்றி கேட்போம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நீங்கள் வந்து நிறைய வின் பண்ணியிருக்கீங்க. அதாவது வந்து சப் ஜூனியரு, ஜூனியரு, அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் சாம்பியனு. பட் ஆக்சுவலாக எல்லாருக்கும் இப்போ தெரியும்னா ரீசெண்டாக நீங்கள் வின் பண்ண வேர்ல்ட் சாம்பியன்ஸ் உமன் சிங்கிள்ஸு, டபுள்ஸு அண்ட் டீம், அது மட்டும் தான் மேஜராக நிறைய பேருக்கு தெரியும். என்னென்ன அவார்டு நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க? அதாவது நீங்கள் வந்து ஒரு 6 இயர்ஸ்லேருந்து விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக என்னென்ன அவார்டு வந்து இது வரைக்கும் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக என் பேர் காசிமா. நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஏ கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ் ஜஸ்டிஸ் பசி சையத் அஹ்மத் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன், எஸ்ஐடியில். ஆமாம், நான் வந்து 12 வருஷமா கேரம் விளையாடிட்டு இருக்கேன். ஓகே. நான் வந்து சின்ன வயசுலேருந்து சிஎன்சிசி என்ற கிளப்ல தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். ஓகே. நான் வந்து கேடட் நேஷனல் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன் பண்ணேன் 6 வயசுல. அது வந்து அக்கோலால. ஓகே. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ரன்னர். அப்புறமா வந்து அதே அந்த டிஸ்ட்ரிக்டோட ஸ்டேட் வந்து திண்டுக்கல்ல வச்சாங்க. திண்டுக்கல்லையும் ரன்னர். அந்த அதாவது 12 வயசு பிரிவில் வந்து 2 பேருக்கு தான் நேஷனல் சான்ஸ். வின்னர் ரன்னருக்கு மட்டும். ஃபைனலில் யார் உட்காராங்களோ அவங்களுக்கு தான் சான்ஸ். இப்போ அவங்க ரன்னராக வந்ததுனால நேஷனல் சான்ஸ் கிடைச்சிது. அக்கோலாவில் நேஷனல் போய் விளாடணும். ஓகே. அப்போது எனக்கு கொஞ்சம் அந்த பண நெருக்கடிலாம் அப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஆட்டோ ஓட்டுறதுனால குடும்பத்தையும் பார்க்கணும், வாடகை வீடு, குடும்பத்தையும் பார்க்கணும், பசங்களையும் படிக்க வைக்கணும், எல்லாம் தெரியுமே, சாப்பிடணும். அதுலேயே அந்த அப்போதுலேருந்து நான் காஜிமா மேலே ஃபர்ஸ்ட் அந்த நேஷனல் போனேன் பாருங்க, கடன் வாங்கிட்டு தான் போனேன். அந்த நேஷனல்லே காஜிமா ரன்னர். வெரி குட், வெரி குட். எனக்கு வந்து அப்போ அவங்க மேலே நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே. சரி, இவங்கள ட்ரெயின் பண்ணலாம், இவங்களும் வந்து வந்துருவாங்க அப்படின்ட்டு படிப்படியாக அப்படியே வந்து சப் ஜூனியர் டைட்டில் வந்து 3rd, டீம் சாம்பியன்ஷிப் வின்னரு. ஜூனியரில் விளையாடினாங்க, ஜூனியர் டைட்டில் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நடந்த 2 கேடட் நேஷனல், ஒன்று ராய்ப்பூரில், ஒன்று மும்பையில் நடந்தது, 2த்துலேயும் வின்னர். ஓகே. அதுக்கப்புறமா என்னோட ஏஜ் வந்து 12 ஆனதால என்னால் கேடட் விளையாட முடியாது. நெக்ஸ்ட் 14 ஏஜ்க்கு தான் நான் போக முடியும். ஓகே. அந்த 14 ஏஜ்ல வந்து நான் சப் ஜூனியர் நேஷனல்ஸ்ல டீம் சாம்பியன்ஷிப் வின்னர், இண்டிவிஜுவல்ஸ் 3rd வந்துடும். வெரி குட். அதுக்கப்புறமா அதே வந்து எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல்ஸ்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேஷன் பண்ணி 2 கோல்டு வின் பண்ணியிருந்தேன் நான். ஓகே. அதுக்கப்புறமா எனக்கு வந்து சப் ஜூனியர் ஏஜ் முடிஞ்சோடனே ஜூனியர் கேட்டகரி வந்து 18 கேட்டகரி, அண்டர் 18. அந்த கேட்டகரிக்கு வந்து 1 டீம் சாம்பியன்ஷிப் வின்னர், 1 இண்டிவிஜுவல் ரன்னர். அதே மாதிரி திருப்பி டீம் சாம்பியன்ஷிப் வின்னர், இண்டிவிஜுவல் ரன்னர். ஓ, வெரி குட். அதுக்கப்புறமா சீனியர்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணி 1 கூடல்ல வந்து டீம் சாம்பியன்ஷிப் வின்னர் வந்திருந்தேன். அதுக்கப்புறமா டெல்லியில பார்ட்டிசிபேஷன் பண்ணி டீம் சாம்பியன்ஷிப் வின்னர். அப்புறம் இப்போ குவாலியர்ல 2024 நடந்ததுல 3rd பிளேஸ் இண்டிவிஜுவல்ல. ஓகே. அதுக்கப்புறமா ஃபெடரேஷன் கப்ல வந்து வின்னர் வந்திருந்தேன். இந்த ஃபெடரேஷன் கப் வின்னரும் இண்டிவிஜுவல்ஸ் 3rd கால்குலேஷன் பண்ணி தான் 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்ல நான் டீம் சாம்பியன்ஷிப், உமன் சிங்கிள்ஸ் 3த்துலயும் வின்னர். கிரேட். இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் எல்லாமே இந்தியாவில் தான் நடந்துதா, இந்தியா விட்டு வெளிநாட்டிலையும் நீங்கள் போய் விளையாடிருக்கீங்க? நேஷனல்ஸ் வரைக்கும் இந்தியாவுக்குள்ள தான் நடந்தது. இப்போ வேர்ல்ட் கப் வந்து கலிஃபோர்னியால நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் வேர்ல்ட் கப் வந்து கலிஃபோர்னியாவுக்கு போயிருக்கீங்க. இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் திங் இந்தியாவில் விளையாடிருக்கீங்க. மால்தீவ்ஸ்ல ஒரு வாட்டி பார்ட்டிசிபேஷன் பண்ணிருந்தேன், ஏஷியன் கப் கேரம் டூர்.
ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் நார்மலாகவே ட்ராவல் பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணீங்க? பிகாஸ் லைக் நீங்கள் வந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆக்சுவலாக உங்களோட இது சுச்சுவேஷன்லாம். எப்படி இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் மேனேஜ் பண்ணீங்க ஆக்சுவலாக? எங்களுக்கு வந்து என்ன சொல்ல ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அப்பா வந்து ஆட்டோ டிரைவர், எங்ககிட்ட வந்து அவ்வளோ கேஷ். இப்போ நான் வேர்ல்ட் கப் போகிறதுக்கு முன்னாடி 1,50,000 எங்களுக்கு பே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே. 4 நாள்ல கட்டியே ஆகணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லும் போது எங்ககிட்ட அவ்வளோ கேஷ் எங்களால் ஏற்பாடு பண்ண முடியல. ஓகே. ஏன்னா அப்பாவும் ஆட்டோ ஓட்டுறது கிடையாது ஒரு 1.5 வருஷமா. ஓகே. மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகிறோம், அப்பா வரதுனால எங்களால் பண்ண முடியல. அந்த நேரத்தில் எங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்லேருந்தும் தமிழ்நாடு அசோசியேஷன்லேருந்தும் ஃபவுண்டேஷன் லிங்க்னு சொல்லிட்டு சாம்பியன் சொல்லிட்டு ஒரு லிங்க்ல அப்ளை பண்ணி மறுநாள் எங்களுக்கு வந்து டெப்டி சிஎம் சார் வந்து அழைப்பு வந்துச்சு. இந்த மாதிரி உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணணும்னு சொல்லி போனால் அவங்க வந்து செக் 1,50,000 கையிலே கொடுத்துட்டாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து அவர் மோட்டிவேஷன் பண்ணியிருக்கார் சார். அவர் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்குலாம் அவர் தான் இப்போ ஹீரோ. கரெக்ட், கட்டாயம். ஏன்னா எந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் தான் ஹீரோ சார். ஆனால் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ட் நிறைய பசங்களுக்கு இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா நிறைய வந்து அவர் ஹெல்ப் பண்ணின்னு இருக்காரு. அவர் டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து காஜிமாவுக்கு வந்து பணம் தேவைப்படும் போது அவர் போய் அணுகணும். ஏன்னா வந்து நீங்க சொல்றது வந்து வேர்ல்ட் சாம்பியன் டிராவல் பண்றதுக்கு முன்னாடியே கட்ட சொன்னாங்க. அதுக்காக ஆட்டோ டிரைவர் நான் 1.5 லட்ச ரூபாய் உடனே கட்டணும், 10 நாள்ல கட்டணும்னா நான் எப்படி போய் கட்டுவேன்? நான் எங்கன்னா கடன் கேட்டாலும் அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா 1.5 லட்ச ரூபாய் கேட்குறேன், இவன் எப்படி தருவான்டா கேள்விக்குறியா இருந்தது. அப்போ வந்து நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனை போய் அணுகுனேன், அவங்க தமிழ்நாடு அணுகுனாங்க. 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்து என்ன செஞ்சாங்க, நம்ம வந்து சாம்பியன் ஃபண்டு ஒன்று இருக்குது, அதில் வந்து நம்ம சிஎம் சாரை பார்க்கலாம், அவர் நிறைய ஹெல்ப் பண்ணின்னு இருக்காரு. அப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பண்ணுறாரு அவர். ஓகே. நம்மளும் கேட்கலாம், நம்ம வேர்ல்டு கப் தானே போகிறோம், நம்ம இந்தியா கோஸ் தானே விளையாட போகிறோம் அப்படின்ட்டு லெட்டர்லாம் எழுதி ப்ராசஸ் பண்ணாங்க எஸ்ஜேடிக்கு. எஸ்ஜேடிலேருந்து நம்ம ஐஎஸ் சார் இருக்காரு, மேகநந்தர் சார், அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணார். உடனே அந்த ப்ராசஸ், ஏன்னா 10 நாளில் பணம் கட்டணும்னா எங்களுக்கு 4-5 நாளாக பணம் தேவைப்படுது. ஓகே. நம்ம அந்த சாம்பியன் இதில் போட்டு ஒரு நாள்லயே, அதாவது இன்னைக்கு போட்டோம், மறாவது நாள் 24 ஹவர்ஸ், மறாவது நாள் சாயந்தரம் தான் அது 24 ஹவர்ஸ் ஆகும். அதுக்குள்ள ஒரு 11 மணிக்கு எங்களுக்கு வந்து ஃபோன் வந்துச்சு, அசோசியேஷன்லேருந்து ஃபோன் வந்தது. இது மாதிரி அசோசியேஷனுக்கு அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க, இது மாதிரி வந்து சிஎம் சாரை போய் பார்க்கணும், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி, எப்போ போகணும் சார்? எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க, நீங்கள் 10 மணிக்கெலாம் வந்து ரெடியாக உட்காருங்க. ரெடியாக இருந்தோம். அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணின்னு இருந்தோம். கரெக்டாக லஞ்ச் டைமில் வந்து, அதான் லஞ்ச் டைமுக்கு முன்னாடி போயிட்டோம். நம்ம லஞ்ச் டைமில் வந்து சார் வந்து 4 பேர் போனாங்க இங்கேருந்து, நாகஜோதி, காஜிமா, மித்ரா ப்ளஸ் வந்து கோச்சர் மரியாதை சார். 4 பேரும் அதில் வந்து போட்டுருந்தாங்க எங்களுக்கு 1.5 லட்ச ரூபாய் தேவைன்ட்டு. ஓகே. 4 பேருக்கும் தனித்தனியாக 1.5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆமாம், அது ஒரு நாள்ல ஆமா, அது வந்து அது அந்த, அதாவது எதனா ஒரு மூவ் பண்ணணும்னா இது மூவ் ஆகணும், அந்த ஃபைல் மூவ் ஆகணும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆகும். அவர் ஒரே நாள்ல எல்லாத்தையும் அதை பார்த்துட்டு முடிவு பண்ணி 1.5 லட்ச ரூபாய் கூப்பிட்டு கொடுக்கும்போது பசங்களை வாழ்த்தி அமைச்சார், நீங்க வின் பண்ணிட்டு வந்து என்ன பாருங்க அப்படின்ட்டு. கேரம் ஃபெடரேஷன் ஒன்று இருக்குல்ல இந்தியாவில், அவங்க வந்து இந்த பிகாஸ் நீங்க நேஷனல் வந்து இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்றீங்க, அவங்க கேரம் ஃபெடரேஷன் வந்து உங்களுக்கு ஃபண்ட் பண்ண மாட்டாங்களா? இல்லைங்க சார், அவங்க யாருமே எங்களுக்கு ஃபண்ட் இது பண்ணல. எங்களுக்கு வந்து பண்ணது வந்து எஸ்டிஐடிலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க போகிறதுக்கான ஃபண்டு. ஸோ அந்த ஃபண்ட் இல்லைன்னா உங்களோட போகிறதே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் கொடுத்ததெல்லாம் இப்போ நான் வேர்ல்டு கப் அட்டென்ட் பண்ணி முடிஞ்சு வின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மீட். வின் பண்ணி அந்த தகவல் சொன்னோடனே நம்ம சிஎம் சார் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு, தங்க மகளே, நம்ம அது ரொம்ப எனக்கு கர்வமா இருக்குது அப்படின்ட்டு. அதுமா துணை முதலமைச்சரும் என்ன சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டு முதல்வர் அவர் சொல்லிட்டாரு தங்க மகளே அப்படின்ட்டு. இவர் வந்து தங்கை என்று சொல்லி வாழ்த்திட்டாரு. அப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. காஜிமா வந்து இவங்க சொல்லிட்டு மறுநாள் நாள் தான் ஊர்லேருந்தே வந்தாங்க, அமெரிக்காலேருந்து. ஓகே ஓகே. வந்தவுடனே இந்த எஸ்டிடி சார்பாக, அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட், அதாவது துணை முதலமைச்சர் அவங்க எஸ்டிடியிலேருந்து தகவல் சொல்லி அவங்க சார்பாக தான் அவங்க வரவேற்பே நடந்தது. அந்த வரவேற்பே ரொம்ப கிராண்டா இருந்தது. வந்துட்டு அவரை பாக்குறதுக்காக நாங்க வந்து மகாபலிபுரத்துல ஒரு ஈவென்ட் நடந்துட்டு இருந்தோம். ஓகே. அந்த இடத்துலயே போயிட்டு அவரை பார்த்தது அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குமா, சொன்னதை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ மொமெண்டோ உங்களுக்கு ஒரு மொமெண்டோ கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி கேஷ் அவார்டு வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொன்னதால இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 1 மந்த் கூட அவங்களே இப்ப கூப்பிட்டு 1 crore அவங்க கொடுத்துட்டாங்க. நாங்க நினைச்சதோட பெருசாவே கொடுத்துருக்காரு. இது வந்து ரொம்ப, அதாவது நான் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் நான் முழுசா எங்கன்னா எண்ணி பார்க்கறதே கஷ்டம். அந்த நேரத்தில் வந்து 1 கோடி ரூபாய்
கொடுத்துட்டு எங்களை வந்து பிரமிக்க வச்சிருக்காரு. இது வந்து இந்த மாதிரி கேஷ் அவார்டு வந்து நாங்க இனி வரைக்கும் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து லேக்ஸ்லயே வந்து 1 lakh 2 lakh அதான் இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் கொடுக்கத்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி கேஷ் அவார்டு தான் நாங்க பார்த்துருக்கோம். இந்த 1 crore ரொம்ப பெருசு. எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அவருக்கு டெப்டி சிஎம் சாருக்கு பத்தாது. கட்டாயம். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் வேர்ல்ட் கேரமில் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கேருந்து எதுவும் ப்ரைஸ் மணி வராதா? பிகாஸ் ஜெனரலாக இப்போ ஐபிஎல்ல வின் பண்ணிங்கன்னா கோடியில் சம்பாதிக்கிறாங்க. இப்போ வந்து செஸ்ஸில் வின் பண்ணதுனால வேர்ல்டு சாம்பியன் எகெயின் கோடியில் கொடுக்குறாங்க. அது மாதிரி உங்களுக்கு கேரமில் வந்து நீங்கள் வேர்ல்டில் வின் பண்ணிருக்கீங்க வேர்ல்டு லெவலில், அதுக்கெல்லாம் எதுவும் ப்ரைஸ் மணி வராதா? சார் $800 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க சார், ஆனால் இன்னும் அது வரல. அதுவே $800 தான் ஆக்சுவலாக. $800ங்கிறது ஒரு பெரிய மணியே இல்லை. ஐ மீன் less than 50,000 rupees தான். 48,000 அவ்வளோதான். அதுவும் இன்னும் வரல ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அப்படின்னா நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு பண்ணிவிட்டு போய் விளையாடிட்டு வரணும். பட் பெரிய ப்ரைஸ் மணிலாம் ஒன்றும் இதுக்குன்னு கிடையாது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ ஏன்னா நீங்கள் வந்து ஐ மீன் கேடர்லேருந்து சப் ஜூனியர்லேருந்து ஜூனியர்லேருந்து சீனியர் வரைக்கும் வின் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டோ இதுக்கு வேற யாராவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களா, இல்லை ஏதாவது ப்ரைஸ் மணி வந்துதா? ஏன்னா எஸ்டிஐடியில் ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு வந்து 10 lakhs rupees per annum கொடுக்கறதா ஒரு பிளேயர் இருக்குது. அந்த பெனிஃபிட்லாம் ஏதாவது அவைல் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க சார், அந்த மாதிரி இது எங்களுக்கு இன்னும் தெரியல. ஓகே. ஸோ உங்களுக்கு யாரும் வந்து எனக்கு இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப் வந்து 2 years பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் ஆயில்? ஆமா, அவங்க பண்றது வச்சு தான் இப்போ கொஞ்சமா நாங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். வீடும் வாடகை வீடுன்றதுனால. ஓகே. அந்த ஸ்பான்சர் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. ஓகே. அவங்களுக்கு எங்கன்னா போகணுன்னா அவங்க காசே அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. டிக்கெட்லேருந்து, ஷூலேருந்து, ட்ரெஸ்லேருந்து, அவங்களுக்கு என்னென்ன தேவை, அந்த அவங்களுடைய தேவைங்களை வந்து அவங்களே பூர்த்தி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் சும்மா கம்மியாயிடுச்சு. இந்தியன் ஆயில் ஸ்பான்சர் பண்ணனால அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்காலர்ஷிப்னா அவங்க என்ன பர் மந்த் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஏதாவது கொடுத்துருவாங்க? 20,000 இந்தியன் ஆயில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியன் ஆயில் எங்கே விளையாண்டாலும் அவங்களோட பிராண்ட் வச்சு விளையாடுவீங்களா இல்லை எப்படி? இப்போதான் சார் எனக்கு அங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவங்களும் இந்தியன் ஆயில் இப்போ ரீசெண்டா ஒரு டோர்னமெண்ட் தான் எனக்கு விளையாட வச்சிருக்காங்க. 2 டோர்னமெண்ட் தான் விளையாட வச்சிருக்காங்க இந்தியன் ஆயில் மூலமா. ஓகே. அதுல நிறைய சீனியர் பிளேயர் இருக்காங்க. ஓகே. சரி, ஐ மீன் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இப்போ வந்து நீங்கள் 18 years 12 வருஷமாக விளையாடிருக்கீங்க, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்பா வந்து ஆட்டோ தான் ஓட்டுறாரு அப்படின்னீங்க. எப்படி தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ் பண்ண முடிஞ்சது? ஆக்சுவலாக கடன் தான் சார் வாங்குவோம். நாங்கள் ஊருக்கு போகும்போதும் கடன் வாங்கிட்டு தான் நாங்கள் மேட்ச்க்கே போவோம். ஓகே. அந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கடன் வாங்கி தான் அப்பா கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம அப்பா உங்க கேரம் போர்டு விளையாடுவாரா? அப்பா ஸ்ட்ரீட் ஃபைட்டர். ஆமா, அதை பார்த்துட்டு அண்ணன் விளையாட ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்துட்டு அவர் பிரைஸ் வாங்குறத பார்த்துட்டு நானும் ஆசைப்பட்டு நானும் கேரம் விளையாடணும், எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்பா கிட்ட. என் பையனுடைய ஏஜ் ஆடும்போது பாப்பா நின்று பார்ப்பாங்க, கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுவாங்க. விளையாடும்போது அவங்களோட பார்த்தா அந்த ஃபிங்கர்லாம் சாஃப்ட்னஸ்லாம் நல்லா இருந்தது. ஓகே. கேரம்க்கு வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் ஃபிங்கர் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்களா? ஓகே. ஆமாம். அது வந்து அவங்க விளையாடும்போது பார்த்தேன், இல்லைம்மா எப்படி விளையாடக்கூடாது, அந்த ஃபிங்கர் செட்டிங்லாம் சொல்லி தரணுன்ட்டு சொல்லி கொடுத்தோன்னா அவங்க வந்து சீக்கிரமாக அப்சர்வேஷன் பண்ணிட்டாங்க. அதை அப்சர்வேஷன் பண்ணோன்னே இப்படியே அவங்க விளையாடினே இருக்கும்போது இந்த பசங்க பையன் கூட விளையாடுற பசங்களை என்னை வந்து மாமுன்னு கூப்பிடுவாங்க. ஏன் மாமு ரைமானை மட்டும் கூட்டிட்டீங்க, சின்ன வயசு பிரிவில் காஜிமாவை கொடுங்க, நல்லா தானே விளையாடுறா அப்படின்னாங்க. அப்போதான் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல வந்து காஜிமாவுக்கும் என்ட்ரி கொடுத்தேன் நான். அப்பா கேட்டோடனே சரி மானியும் விளையாடு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ணல, விளையாட வச்சாங்க. வேர்ல்ட் கப் லெவலுக்கு போய் எனக்கு கேரம்ல இன்ட்ரெஸ்ட் சார். நான் ஒரு 17 வயசுலேருந்து எனக்கு சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா விளையாடிருக்காரு. ரோட்டில் போட்டு விளையாடுவாங்க கீழே உட்காந்து. அப்போதுலேருந்து அப்பா பக்கத்தில் போயிட்டு உட்காந்து நம்ம காசு கேட்கறதுக்கு உட்காரும், மறைமுகமாக 10 பைசா 20 பைசா வாங்குறதுக்கு உட்காரும். அப்போது அந்த இடத்துல யாருன்னா ஒரு வேலையாக போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து நம்ம ப்ளே பண்ணுவீங்க. அப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அப்புறமா வந்து கீழேருந்து மேலே ட்ரம்மு மேலே வச்சு விளையாடும் போது நம்ம வந்து 17 வயசுலேருந்து நின்று விளையாடுவேன். ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி. ஓகே, ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அது வந்து பெட் மேட்ச் மாதிரி. அப்போ கூட இதே தான், டீ பெட் கட்டுவாங்க, இல்லை சாப்பாடு கட்டுவாங்க, எதுனா ஒன்று. அதாவது ஒரு ஃப்ரீயாக விளையாடினா ஒரு அந்த இது இருக்காது, அதில் ஃபைட் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு ஃபைட் காலேஜ் வரைக்கும் நாங்களாம் கிராக் ஜாக் பிஸ்கெட் தான் எங்களுக்கு நாங்கள் பெட்டை வச்சு விளையாடுவோம். அந்த ஃபைட்டு வேணும்ன்ட்டு என்ன செய்வாங்க, ஒரு 4 டீப்பா எல்லாரும் நிற்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு 4 டீ, நான் தோத்தா நீ வாங்கி தரணும், நீ தோத்தா அது மாதிரி போயிட்டு இருக்கும். அது வந்து படிப்படியாக என்ன ஆயிடுச்சு, இந்த மேட்சஸ்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லலாம் நடக்குதுன்ட்டு எனக்கு தெரிய வந்தது. ஓகே. எனக்கு படிப்பு இல்லை, நான் 7வது தான் படித்தேன். அப்பா கூட சப்போர்ட் பண்ணுன்ட்டு அப்படின்னு நின்றுட்டேன். அப்பா வியாபாரம் பண்ணியிருந்தாச்சு, அந்த வண்டி வியாபாரம்லாம் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு சப்போர்ட் அந்த சுண்டல்லாம் போட்டு விற்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு அந்த பிளைட் கழுவுறது அதெல்லாம் வேணும், ஆள் இல்லை அப்படின்னு நான் என்னுடைய படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டேன்.
இருந்தாலும் அது ஈவினிங்கில் தான் கடை போடுவாங்க. எனக்கு ஃபுல் டே, எனக்கு மார்னிங் வரைக்கும் எனக்கு நான் ஃப்ரீ தான். அப்போ வந்து எனக்கு என்ன வேணும், என்டர்டைன்மெண்ட், படிப்பு இல்லை. படிப்பு இருந்தால் படிக்க போயிடுவோம். சரி, எனக்கு எதுனா வேணும்னா இந்த கேரமில் வந்து ஃபுல் இன்வால்மெண்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. அது வந்து எப்படின்னா பிளட்டோட ஊறிச்சு. அது தலைமுறை வர மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அது படிப்படியாக அப்படியே நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் விளையாடும்போது நான் வந்து ஃப்ரீ கோட்டுற வரைக்கும் தான் வர முடியும். ஏன்னா பேசிக்காக இதை கற்றுக்கிட்டு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களால நான் ஃபைட் பண்ண முடியாது. ஓகே. நம்ம ஸ்ட்ரீட் ஃபைட்டரு, அது சொல்லுவாங்கள்ல பாக்ஸிங்கில் முறையாக கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, அது மாதிரி முறையாக கற்றுக்கினவங்க கையில் நம்ம நிற்க முடியாது. ஓகே. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு அது தேடலில் இருக்கும்போது தான் வந்து பசங்க வந்து என் பையன் வந்து சரி இதில் கொண்டு வரலாம். மேட்சுக்கெலாம் போகும்போது இவர் அப்பாயின்மெண்ட் பிளேயர்ப்பா, இவர் வந்து ஏர் இந்தியாவில் அப்பாயின்மெண்ட் பிளேயர், மரிய ஹிருதயம் சாரை சொல்லுவாங்க, ராதாகிருஷ்ணன், ரமேஷ் பாபு இந்தியன் ஆயிலில் ஸ்பான்சரு அப்படின்னு சொல்லும்போது சரி இவ்வளோலாம் இருக்குது கேரமில், நம்ம தான் ஒன்றும் தெரியாமல் ஸ்லம் கேம் மாதிரி விளையாடிருந்தோம். இதை வந்து முறையாக நம்ம என்ன செய்யணும், அசோசியேஷன் அணுகலான்ட்டு சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் அணுகினேன். என் பையனை இட்டுன்னு போகும்போது அங்கே சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து இது மாதிரி கார்டு வாங்கணும், மெம்பர்ஷிப் வாங்கணும், நீங்கள் விளையாடுவீங்க பார்த்துக்கலான்ட்டு படிப்படியாக அப்படியே போயிட்டு அப்புறமா வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் விளையாடிட்டு ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆன பையன். செலக்ட் ஆகிட்டு ஜூனியர் டைட்டில் வின் பண்ணான் பையன். 12th படிக்கும்போது கரெக்டாக 12th முடிச்சுட்டு ஜூனியர் டைட்டிலும் வின் பண்ணிட்டான். வெரி குட். முடிஞ்சவொடனே ஜிடி வைஷ்ணவால் நம்ம ஜூனியர் டைட்டில் காலேஜோடைய சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அந்த மேட்ச் வின் பண்ணான்ல, அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அட்மிஷன் கேட்கும்போது கேரம்க்கு அந்த காலேஜில் மட்டும்தான் கொஞ்சம் அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஓகே. ஓகே. ஜிடி வைஷ்ணவால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அங்கே வந்து 2-3 சார் இருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு பண்ணோன்னே, நான் ஆட்டோ ஓட்டுறதுனால பெரிய அதை பசங்களை காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கணும்னா கொஞ்சம் எனக்கு ஃபைனான்சியாக கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து 5000 ரூபாய் ஃபீஸு. நம்ப மாட்டீங்க என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களாண்ட சொல்கிறேன்ட்டு, அந்த 5000 ரூபாய் கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. நான் வந்து 3500 ரூபாய் தான் எடுத்துகிட்டு போனேன். அதாவது ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்ட்டு. ஏன்னா நான் சொல்கிறது 2015 அது மாதிரி இருக்கும். அப்போ எட்டுன்னு போகும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னடா இது இப்போ 5000 ரூபாய் உடனே கட்டணும்னு சொல்கிறாங்களே, யாரை ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பேசிக் ஃபோன் தான் வச்சுருப்போம். ஒருத்தரை ஹெல்ப் பண்ணி கேட்டேன், இது மாதிரி ஹெல்ப் பண்ணணும் காசு, நான் வரவா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்ட்டு. அவரும் ஒரு கேரம் பிளேயர் தான். ஏன்னா பையன் ஜூனியர் டைட்டில் வின் பண்ணதுனால அவர் வந்து சரி அணுகலாம். அவர் வந்து போஸ்டல் அப்பாயின்மெண்ட் பிளேயர். ஓகே. ஓகே. ஏன்னா அவரை வந்து இந்த இடத்துல நான் வந்து என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணார் படிக்கிறதுக்குன்னா அவரை பதிவு பண்ணுறதுல தப்பே இல்லை. அவர் பேர் வந்து தாமஸ், தமிழ்ச்செல்வன். ஆமாம், தமிழ்ச்செல்வன் அவர் பேர். ஓகே. நீங்கள் வராதிங்கண்ணா, நான் சொன்னேன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு. நீங்கள் வராதிங்க, நான் வந்து தரேன்ட்டு நான் லைனில் நின்றுந்தேன். அவர் வந்து 5000 ரூபாய் கொடுத்தாரு. எனக்கு வந்து ரொம்ப சரி, அது நன்றி மறக்கூடாதுல்ல, அது மாதிரி அவரை இப்போ கூட ஞாபகம் வச்சுன்னு இருக்கேன். யார் என்னென்ன செஞ்சாங்க அது பிரெயின்லேயே இருக்குது. பிகாஸ் உங்கள் கம்யூனிட்டியில் இது வந்து குழந்தைங்க வந்து கேர்ள் சில்ட்ரன் இதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி உங்கள் வீட்டில் வந்து அது மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்? எங்கள் வீட்டில் சொல்லல சார், ஆனால் இங்கே இந்த பக்கம் சொசைட்டில இருக்கும் சொல்லுவாங்க, என்ன பொன் குழந்தைய போய் எப்படி அனுப்புற அப்படின்னு. ஆமா, எதுக்கு தேவையில்லாத வேலை, படிச்சோமா கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசினாங்க, நிறைய சொன்னாங்க சார். நான் வந்து என்னுடைய பெரிய பொண்ணு இருக்கு, பெரிய பொண்ணு வந்து கேரம்ல இட்டுன்னு வரலான்ட்டு முடிவு பண்ணி இட்டுன்னு வரும்போது அப்போ எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்க வந்து டேய் உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, பொம்பளை பிள்ளை போய் இட்டுன்னு போறேன்றிய, 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அதாவது அவங்க சொல்றதோட 4 பேர் பார்த்து என்ன சொல்லுவாங்க, எங்களை கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு இருந்தது. அப்புறமா பையன் வந்து இதில் சாதிச்சிட்டவன சின்ன பொண்ணு இட்டுன்னு வரும்போது அது வந்து மறைஞ்சிச்சு. ஏன்னா ஒரு அது சொல்லுவாங்கல்ல, அங்கீகாரம் கிடைக்கும் போது நீங்கள் போகலாம் தாராளமான்ட்டு வழி விட்டுருவாங்க. அது மாதிரி தான். அப்போ என்ன மறைமுகமாக திட்டுவாங்க, இவன் எதுவுமே சேர்த்து வைக்காம என்ன செஞ்சுன்னு இருக்கான், ஆட்டோ ஓட்டுறான், 6 நாள் அவன் வந்து வீட்டுக்கு கொடுத்துட்றான், இங்கே வந்து போர்டு விளையாடின்னு இருக்கான், இவனுக்கு இதெல்லாம் பெனிஃபிட், நான் பசங்களை எப்படி கல்யாணம் பண்ணி தருவான், இவங்களோட பசங்களுக்கு எப்படி, அதாவது அவங்களுக்கு எப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் தருவான் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரில. பசங்களை இதில் சாதிக்க வச்சுட்டா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிரும்னு நம்பினேன். 100% நம்பினேன் சார். இது வந்து ஒரு இது கூட இல்லை. ஏன்னா கேரமை வந்து அவ்வளோ லவ் பண்ணி நான் வந்து விரும்பி அவங்க மேலே திணிச்சேன். ஆக்சுவலாக உங்களோட அந்த நம்பிக்கை தான் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வேர்ல்ட் சாம்பியன் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அகாடமி இங்கே இருக்குல்ல, ஆக்சுவலாக இது என்ன, இது வந்து அகாடமியா, இதுக்கு வந்து யார் வந்து இது வந்து டிஎம்கே மன்றம் சார். ஓகே. இங்க வந்து நாங்க 13 வருஷமா வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. பிளஸ் கரண்ட் பில் கொடுத்துட்டு இருக்கோம். கரண்ட் பில் கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ இங்க வந்து யாருங்க கோச் பண்ணுவாங்க? அப்பா தான் சார் கோச் பண்றாங்க. இங்க வந்து 45 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகே. அதுல வந்து 16 நேஷனல் சாம்பியன் இருக்காங்க, 25 ஸ்டேட் சாம்பியன் இருக்காங்க, மத்த எல்லாரும் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸா இருக்காங்க.
ஓ இந்த 43 பேர்ல 16 நேஷனல் சாம்பியன்ஸ். ஸோ அப்போ தான் அவங்க எல்லாருக்குமே கோச்சு. ஓகே. ஸோ அப்பா வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? இவ்வளோ ப்ராப்பராக வந்து எதாவது கற்றுக்கிட்டாரா இல்லை வந்து எப்படி? அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கிட்டாரு. அவங்க உங்கள் தாத்தா கிட்ட. ஓகே. அவருங்க கேரம் போர்டு. அவர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அவரும் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அப்போ அப்பா வந்து ஒரு மேட்ச் போய் பார்ப்பாரு சார், யார் எப்படி விளையாடுற அந்த நுணுக்கங்கள்லாம் கற்றுட்டு வந்து அவருக்கு தெரிஞ்சது எங்களுக்கு எல்லாமே கற்றுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு கோச் வந்து அப்பா தானா? அப்பா ப்ளஸ் ஸ்பெஷலாக வந்து மரியாதை சார் வந்து மருதேவராஜ். ஸோ அவருக்கும் நீங்கள் வந்து மேஜராக என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? அவுட் என்ன கற்றுக்கிட்டீங்க? அப்பாட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? அவர்கிட்ட வந்து கம்பீரம் கற்றுக்கிட்டேன். கம்பீரம் கற்றுக்கிட்டீங்க. அவர் விளையாடுனா டைகர் விளையாடுறாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி அவர் எங்களுக்கு அந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ எவ்வளோ அவர் வந்து ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? நான் காலேஜ் போகிறதுனால 4-5 hours பண்ணுவேன் சார், போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா. ஓகே. இப்போ காலேஜ் இல்லை ஸ்கூலும் இல்லைன்னா 9-10 அந்த மாதிரி கண்டிப்பாக விளையாடுவேன். காலேஜ் இல்லைன்னா வந்து இதுதான் சார் அவங்களுக்கு. ஏன்னா காலையில் எங்கேயும் வெளியெல்லாம் போக மாட்டாங்க, படத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, சோஷியல் மீடியாலாம் உட்காந்துட்டு இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்க மாட்டாங்களா? சோஷியல் மீடியாவே நான் வந்து நானே ஃபேஸ்புக்கில் இல்லை. இப்போதான் சமீபத்தில் இது மாதிரி நிறைய காஜிமா வின் பண்ணவொடனே நிறைய ப்ரோக்ராம்லாம் வருது பாருங்க அப்படின்ட்டு பசங்கள்லாம் சேர்ந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் நான் வந்து ஃபேஸ்புக்கில் இது வரைக்கும் நான் என்னுடைய சார்பாக ஒன்றும் போட்டதே இல்லை, வரது மட்டும் தான் பார்க்குறது. ஸோ அவங்களுக்கும் கிடையாது. அவங்களுக்கும் இல்லை. இப்போதான் அவங்க வந்து வின் பண்ணனால அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று கிஃப்ட் பண்ணாங்க கூட இருக்கிறவங்க. அது மாதிரி தான் நம்ம இருந்திருந்தோம். சினிமாவோட ஸ்டீவ் ஜாப்ஸே அதான் சொல்றாரு, அவங்களோட குழந்தைக்கே அவர் வந்து ஒரு 14 வயசு 15 வயசு வரைக்கும் அவர் வந்து ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்ததே இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ வந்து சினிமா பார்க்க மாட்டோம்னு இல்லை, அது எல்லாருக்கும் பிடிக்கும். நிறைய சினிமா, அதாவது பெரிய பெரிய ஹீரோ வருதுல்ல, தனுஷ், விஜய், அஜித், அது மாதிரி மெயின் ஹீரோ படம் நல்லா இருக்குது, மோட்டிவேஷன். இப்போ பிகில் படம் வந்தது, ஒரு மோட்டிவேஷன் படம். நம்ம சூர்யா அது அந்த நிறைய படம் அது மாதிரி சிங்கம்லாம் வருதுலாம் ஒரு ஆக்ரோஷம், ஃபைட்டு எப்படி இருக்கணும், ஆர்வமாக இருக்கணும், இதெல்லாம் சாதிக்கணும்னா ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆகும்போது அதில் எடுத்து காட்டுவாங்க, இதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் வருவாங்கன்ட்டு. அதை வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுவேன். ஸ்போர்ட்ஸ் மூலிமா வரப்ப தங்கல் படம், பாக் மில்கா பாக், அதெல்லாம் வந்து நைட்டில் உட்காந்து பார்ப்பேன். பசங்களாம் தூங்கின்னு இருப்பாங்க, எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, என்ன நீங்கள் வந்து என்ன தூங்க விடாமல் நீங்கள் டிவி பார்த்துன்னு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது, முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு. ஸோ ஸ்போர்ட்ஸில் எனக்கு வந்து ஜாஸ்தி, அதாவது எப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து ஒன்லி இதை தவிர வேற எதுவும் லீவுனா இதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை தவிர வேற எதுவும் வந்து வேற எந்த ஒரு விளையாட்டோ ஆர் வேற ஏதோ ஒரு அனாவசியமான டைம் வேஸ்ட் பண்றது அதெல்லாம் எதுவும் வேஸ்ட் பண்றது இல்லை. பசங்க கூட எங்கேயும் போக மாட்டாங்க, நான் இட்டுன்னு போனால் தான் சினிமாக்கே போவாங்க. ஸோ உங்களுக்கு ஐ மீன் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஈஸியாக வந்து வேர்ல்டு சாம்பியன்னா ஈஸியாக கிடைக்க போகிற ஒரு விஷயம் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, எந்தெந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஆர் சேலஞ்சஸ் வந்து கஷ்டத்தை வந்து இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக? ஏன்னா இனிமேல் போகிற பாதைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ரெகனைசேஷன் வந்திருக்கு, ஒரு வேர்ல்டு சாம்பியன் வாங்கியிருக்கீங்க, அது ஒரு 12 இயர்ஸாக விளையாடிட்டு இருக்கீங்க. இனிமேல் போகிற பாதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது வரைக்கும் நிறையா சேலஞ்சஸ் கட்டாயம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக நிறைய சேலஞ்ச் நான் பண்ணியிருக்கீங்க. எந்தெந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் வந்தது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அதான் சார், இந்த ஒரு ஊர் போகும்போது வெதர் எங்களுக்கு ஒத்து வராது, ஃபுட்டு சரி இருக்காது, ஃபீவர் வந்துடும், இல்லை சொன்ன அந்த மாதிரிலாம் நிறைய ஆயிருக்கு எனக்கு. ஓகே, அது மாதிரி ஃபினான்ஷியலாக கேஷ் அதுதான் சார் எங்களுக்கு பிரச்சனை. மற்ற கேம்ல எந்த கேமை பொறுத்த வரைக்கும் இல்லை, பட் அதர் திங்ஸ் அது எல்லாமே ஃப்ரீயாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரீடமாக இருக்கும். கேரம் விளையாடுறது இது எல்லாமே ரொம்ப கஷ்டம் இருக்குது, அதுவும் மைண்டில் எங்களுக்கு வருது. ஓகே, கஷ்டப்படுறோம், ஃபுட்டு ஒத்துக்கலாம், வெதர் அந்த மாதிரிலாம். அங்கெல்லாம் வந்து ஏசி தான் சார். ஆமாம், ஆனால் நாங்கள் இங்கே வீட்லேயும் ஏசி கிடையாது, நான் விளையாடுறதுக்கு ரொம்ப ஏசி கிடையாது. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் வருமா? ஆமாங்க சார், வெதர் நம்மளுக்கு செட் ஆகுது. எங்க வீடு ஓடு வீடு தான், இதே மாதிரி தான் இருக்கும். இதே இதுதான் வந்து பார்த்தாலும் தெரியும், இதுவும் ஓடுதான். வெயில் நேரத்துல ரொம்ப ஹீட்டா இருக்கும், மழை நேரத்துல தண்ணி ஒழுகும். இப்போ பாத்தீங்கன்னா கூட தெரியும், ஈரமா தான் இருக்கும், மேல இருந்து ஒழுவிதான் அந்த மாதிரி இருக்கும். வீடுலும் எங்க வீட்லயும் அப்படிதான். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் வளர்ந்ததுனால உங்களுக்கு வெதர் வந்து சில சமயம் ஒத்துக்காது. ஏசிக்கும் போது ரொம்ப நேரம் உட்காந்து விளையாடும் போது ஜெனரலாக ஒரு மேட்ச்னா எவ்வளோ நேரம் போகும்? ஒரு நல்ல மேட்சாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சார். ஆப்போனண்ட்டுக்கு ஏற்றாப்புல தான். ஜென்ரலாக ஒரு டஃப் மேட்ச்னா என்ன இருக்கும் ஆக்சுவலாக? சார் ஒரு கேம் கூட 1.5 hour 1.5 hour கூட போகும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ உங்களுக்கு டஃபஸ்ட் ஆப்போனண்ட்னா நீங்கள் யாரை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? சார் ராஷ்மி குமாரின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்காங்க. அவங்க தான் சார் 12 times நேஷனல் சாம்பியன். ஓகே, 2 time வேர்ல்ட் கப் சாம்பியன், 3 time வேர்ல்ட் சாம்பியன். ஓ, 3 times வேர்ல்ட் சாம்பியன் வந்திருக்காங்க. ஓகே, வேர்ல்ட் கப் வேற சார், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். ஓகே ஓகே. ஸோ அவங்க தான் வந்து நம்ம இந்தியாவில் லீடிங்க. ஆமாம், அவங்க தான் இப்போ இந்தியாவில்
வேர்ல்டுலயே அவங்க தான் சரி. வேர்ல்ட்லேயே அவங்க தான் லீடிங் ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட நீங்கள் எத்தனை மேட்ச் இது வரைக்கும் விளையாடிருக்கீங்க? நான் வந்து 4 மேட்ச் விளையாடிருக்கோம் சார். ஓகே. அதில் வந்து 2 வாட்டி அவங்க வின் பண்ணியிருக்காங்க, 2 வாட்டி நான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ டஃப் அவங்களுக்கும் ஒரு டஃப் கொடுத்துட்டீங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்தியா லெவலில் ஏதாவது நம்ம லைக்கிறோம் இந்தியன் கவர்மெண்ட் லெவலில் இது மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ண மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் லெவலில் ஏதாவது சப்போர்ட் கிடச்சிது அவங்களுக்கு? இல்லைங்க சார், எங்களுக்கு வந்து டெப்டி சிஎம் சார் மட்டும் தான் சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டெப்டி சிஎம் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணாங்க, வேறு யாரும் ஹெல்ப் பண்ணலை இது வரைக்கும். ஓகே. உங்களுக்கு எந்த மாதிரி ஏன்னா ஒரு கேரமோட ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக, ஒரு அசோசியேஷன் இருக்குது, ஆர் வேறு ஏதாவது வேறு என்னென்ன சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரியலாக தேவைப்படுது ஆக்சுவலாக? இல்லை சார், இப்போ வந்து ஒரு ஊருக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ கேஷ் வந்து நிறைய வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளால அவ்வளோ கேஷ் பே பண்ண இந்த இதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தா இன்னும் வர பிளேயர்ஸ்க்கும் அது வந்து ரொம்ப ஃப்ரீயா ஆயிடும், அவங்களுக்கும் வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும். கரெக்ட். ஸோ இதே மாதிரி எனக்குன்னு இல்லை, இனி வர பிளேயர்ஸ்க்கும் இதே மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும் சார். நெக்ஸ்ட் வர வேர்ல்ட் சாம்பியனும் நம்ம தமிழ்நாடு வின் பண்ணி தரும் கண்டிப்பா. ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வேர்ல்ட் சாம்பியன் தமிழ்நாடுல இருந்து வின் பண்ணியிருக்காங்க? இளவழகின்னு சொல்லிட்டு அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ONGCல ஒர்க் பண்றாங்க. ஓகே. அதுக்கப்புறமா வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க சார். ஷர்மிளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வந்து AGORCல ஒர்க் பண்றாங்க. ஓகே. அதுக்கப்புறமா வந்து ஸ்வர்ணலதான்னு சொல்லியிருக்காங்க, அவங்களும் வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பரிமலா தேவின்னு இருக்காங்க, அவங்க வந்து வேர்ல்ட் கப் நம்பர் 2 அவங்க இருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறமா ரேவதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா நான் எதுக்கு கேட்க வரேன்னா, இதை வந்து கார்ப்பரேட் ரெகனைஸ் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டால இப்போ வந்து நீங்கள் ஐடி எடுத்துங்க, இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கங்க, ஆர் லைக் நிறைய கவர்மெண்ட்டில் வந்து தெர் இஸ் அ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாபும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்காங்களா? உங்களை மாதிரி ஆளுக்கு கட்டாயம் கிடைக்குமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாங்க சார், நிறைய பேர் இப்போ வாங்கியிருக்காங்க சார். இந்தியன் ஆயில்ல வந்து ரமேஷ் பாபுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்புறம் பர்மிளா தேவின்னு இருக்காங்க, ஜெயஸ்ரீ இருக்காங்க, யோகேஷ் பர்தேசின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீனிவாஸ், அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்தியன் ஆயில்ல சார். LICல வந்து டில்லி பாபு அந்த அவங்கலாம் இருக்காங்க. AGORCல இப்போ சொல்லி இந்த ஷர்மிளா, சொர்ணலதாக்கா அந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்றாங்க. இன்கம் டேக்ஸ்ல வந்து நாகஜோதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இப்போ எங்க கூட வேர்ல்ட் கப் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இப்போ இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கம் டேக்ஸ்ல இருக்காங்க ஆக்சுவலா. ஆமா. ஸோ உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அடுத்தது இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலா? ஸோ உங்களுக்கு ஒரு அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி கோர்ஸை நீங்கள் வந்து எதர் அண்டர் கிராஜுவேட் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக? நான் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல சார். நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு ஒர்க் போகிற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா கேரம் இருக்கிறதால வேறு எதுவுமே நான் யோசிக்கல. பட் ஒரு அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, மாஸ்டர்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்து கொடுக்குறோன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்களா ஆக்சுவலாக? நல்ல யூனிவர்சிட்டியாக இருந்தது ரெடியாக இருக்கும் ஆக்சுவலாக. உங்களுக்கு ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்பாக இருந்ததுன்னா உங்களோட லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. கரெக்ட் ஆக்சுவலாக. ஸோ எந்தெந்த கண்ட்ரி வந்து கேரமில் வந்து ரொம்ப வெல் நோன் கண்ட்ரி அதுதான் இந்தியாவை தவிர? வெல்னோன்னா அமெரிக்கா சார். US தான். ஓகே. US அப்புறம் வந்து மால்தீவ்ஸ் தான். ஓகே. அவங்களாம் இப்போ வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்ததுன்னா கேரம் அங்கேயே கண்டினியூ பண்ணலாம்ல, நல்ல யூனிவர்சிட்டிஸாக கிடச்சதுன்னா. ஓகே. ஸோ உங்களோட கூட வர்றது வந்து அப்பான்னு சொன்னீங்க ஆக்சுவலாக. நீங்கள் வந்து இப்போ இனிமேல் வந்து ஒரு 10-15 நாள் ட்ராவல் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. நிறையா டோர்னமெண்ட்லாம் விளையாடுறீங்க. அப்பாவோட இன்கம் வந்து மேஜர் இன்கம் வந்து ஒன்று ஸ்ட்ரீட் ஃபைட்டருங்கிறீங்க, அதாவது ஸ்ட்ரீட்டில் வந்து கேரம் விளையாடுவார், பெட் மேட்ச்சில் வின் பண்ணுறது தான். அப்படி இல்லைன்னா ஆட்டோங்கிறீங்க ஆக்சுவலாக. ஸோ உங்களோடய ஒரு 10 நாள் ட்ராவல் பண்ணாருன்னா அவரோட அந்த இன்கமும் கொஞ்சம் கட் ஆகும் ஆக்சுவலாக. இல்லை, இப்போ ஸ்ட்ரீட்டில் விளையாடுறது கிடையாது சார். கிளப் உருவாக்குனது வந்து அது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆட்டோவும் இல்லை, எங்க கூட தான் இருக்காங்க. அது நாங்கள் கடன் வாங்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த கிளப்பில் வர இன்கம் வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? கிளப்பில் வந்து இன்கம் வரது வந்து வாடகை கொடுக்கணும் சார். 5,000 வாடகை கொடுக்கணும், ப்ளஸ் 5,000 கரண்ட் பில். அதுவே கரெக்டாயிரும். இங்கே வந்து யாருமே வந்து எல்லாருமே வாடகை ஃபீஸ் தர மாட்டாங்க. ஓகே. ஒரு பிளேஸ் 200, ஒரு பிளேயர் வந்து 250, ஒரு பிளேயர் 300 அப்படி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. யாரும் வந்து அவ்வளோலாம் எல்லாருமே வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எல்லாம் ஏழைப்பட்ட பசங்க தான். ஆமாம், இந்த ஃபிஷர்மேனு, ஆட்டோ ஓட்டுறவங்க, லோடு தூக்குறவங்க, அது மாதிரி பசங்க நிறைய பேர் வராங்க. ஏன்னா இது வந்து நிறைய வந்து செலவு பண்ணி கற்றுக்கிற கேம் இல்லை இது. இப்போ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வலை பயிற்சி பண்ணோன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் கேட்பாங்க சாதாரணமாக வலை பயிற்சிக்கு. டேபிள் டென்னிஸ்லாம் நீங்கள் ஃபீஸ்லாம் 3,000 ரூபாய், 4,000 ரூபாய், 5,000 ரூபாய்வாங்க. இது வந்து அது மாதிரி இல்லை.
எனக்கு வந்து என்னுடைய ஹேபிட்டை நான் இங்கே இது பண்ணேன். இங்கே வரவங்களுக்கு இந்த இடம் ரெண்ட் இடம், இதுக்கு வாடகை தரணும், கரண்ட் பில்லு, இந்த லைட்லாம் இருக்குது, கரண்ட் பில்லு, பவுட்ரு எக்ஸ்பென்சஸ், அதுக்குன்னா அவங்க கையில் ஒரு 200-300 வாங்கிட்டு அப்படியே ரன் பண்ணின்னு இருந்தோம். சில பசங்க 2-3 மாதம் கூட தரமாட்டாங்க. எனக்கு அதை பற்றி கேரள, அவங்க விளாடணும். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் இப்போது இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ நான் இதை விடக்கூடாதுன்ட்டு இதை வந்து ரொம்ப வந்து இதுக்கு பின்னாடியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு பெருசாக இதுலேருந்து ஒன்றும் லாஸ் ஆகாமல் இருந்தால் சரி, அது இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ பேரை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார், இதில் வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னு நான் சொல்ல முடியாது. பாதி நாள் நாட்டுக்கு போவேன், பாதி நாளில் இங்கே வந்து உட்காந்துருவேன். இங்கே உட்காரும் போது அதில் வந்து என் பசங்களும் அதில் விளையாடுவாங்க, மற்ற பசங்களும் விளையாடும் போது இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் வரும். இப்போ பெரிய பெரிய பசங்க வந்து விளையாடும் போது பெரிய பசங்களுடைய நாலேஜ் வந்து காஜிமாக்கு வரும். அது வந்து நம்ம அப்படியே மைனஸ் பண்ணுவோம், என்ன எங்கே தப்பு பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்ட்டு. அப்படியே நேஷனல்ஸ்லாம் சீனியர் நேஷனல்ஸ்லாம் போகும்போது பெரிய பெரிய ஆட்டக்காரங்கள்லாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் ஆங்கிளில் விளையாடுவாங்க. எல்லா மேட்சுக்கும் நான் காஜிமா கூட சீனியர் நேஷனலு, சப் ஜூனியர் நேஷனல் எல்லாமே போவேன் நேஷனலுக்கு. ஏன்னா சின்ன பிள்ளை இல்லை அது, கூட ட்ராவல் பண்ணும்போது ஒரு காஜிமா விளையாடுற கேம் இல்லாமல் சும்மா இருக்கிற நேரத்தில் அப்படியே அந்த வாக் பண்ணினே இருப்பேன் அந்த ஹால் உள்ளே. யார் எப்படி விளையாடுறாங்க, என்ன செய்கிறாங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஸ்டேட் இருக்குல்ல, மகாராஷ்டிரா, டெல்லி பிளேயர்ஸ்க்கெல்லாம் அவங்க கோச்சு என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணுறாங்க, சின்ன சின்ன அணுகுமுறையெல்லாம் வந்து கவனிப்பேன். பாரு அவங்க எவ்வளோ சீக்கிரமாக காலையில் வந்து உட்காந்து விளாட்றாங்க பாரு, நீ ஏஞ்சிக்க மாட்டேற, அழுவுற, சீக்கிரமாக ஏஞ்சா தான் சாதிக்க முடியும், அப்படிலாம் மோட்டிவேஷன் நிறைய. ஸோ உங்களோட சிப்லிங்ஸ்லாம் யாரு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆக்சுவலாக கூட பிறந்தவங்க வந்து அதுதான் அண்ணன் வந்து பிஏ தான் படித்தாங்க. அவரும் கேரம் பிளேயர், ஜூனியர் நேஷனல் சாம்பியன்றதால வெரி குட். அவரும் வந்து டிகிரி முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அக்கா வந்து மேரீடு, பாப்பா இருக்கிறதால வேலைக்கு போகிறது இல்லை. அவங்க வந்து ஷிப்பிங் மேனேஜரில் ஒர்க் பண்ணிட்டு ஷிப்பிங் மேனேஜராக இருந்தாங்க. ஓகே. இப்போ வந்து பேபி வந்ததுலேருந்து போகிறது இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, அப்பா ஆட்டோ டிரைவர் ப்ளஸ் கோச். நம்ம எல்லாருக்கும் கிரிக்கெட் கார்டை சச்சின் தெரியும். ஏன்னா அவர் வந்து 5 வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணார்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஸ்டோரி சொல்லுது. ஆனால் ஒரு பாலை வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு 300 டைம்ஸ் பண்ணால் தான் அவருக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கசிமாவும் அதே தான் சொல்கிறாங்க. மினிமம் அதாவது வந்து ஒரு காலேஜ் இல்லைன்னா 8 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. 6 வயசுலேருந்து கேரம் விளையாடிட்டு இருக்காங்க. மேலும் அவங்க நல்லா வரணும். கசிமா மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா இந்த ஒரு சின்ன இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16 நேஷ்னல் பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த அகாடமிலேருந்து. இடம் முக்கியம் இல்லைங்க, நீங்கள் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி எஃபர்ட் போடுறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கசிமாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணுவோம். மேலும் அவங்களுக்கு நிறையா சப்போர்ட் வரணும். இவங்களுக்கு கசிமாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி பிளேயர்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களால் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ண முடியும் ஆர் எப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன ரீச் பண்ணுங்கள். I'll tell you how you can do that for her actually. Thank you.